வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனானா பிரெட். வாழைப்பழத்தை வச்சு ஒரு கேக் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மசித்த வாழைப்பழம் 1.5 கப், மேப்பிள் சிரப் 1/3 கப், எண்ணெய் 1/3 கப், மைதா 2 கப், பேக்கிங் பவுடர் 4 டீஸ்பூன். திராட்சையை வச்சு வாழைப்பழ கேக் செய்யறதுக்கு திராட்சை 1 கப், அப்படி இல்லைன்னா தேங்காயை வச்சு கேக் பண்ணுறதுக்கு உலர்ந்த தேங்காய் 1/2 கப். நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மசிச்சதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த மசிச்ச வாழைப்பழத்துலேருந்து 1.5 கப் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. இதில் 1/3 கப் மேப்பிள் சிரப். உங்ககிட்ட மேப்பிள் சிரப் இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். 1/3 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சலடையை எடுத்து அதில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நம்ம பேக்கிங் சோடா இங்கே எதுவும் சேர்க்கலை, பேக்கிங் பவுடர் மட்டும் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சலடையை வச்சு சலிச்சிங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கேக்கு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து செய்யலை, நம்ம அதுக்கு பதிலாக மேப்பிள் சிரப் இல்லை தேன் சேர்த்து செய்ய போகிறோம். நான் இங்கே திராட்சை வாழைப்பழ கேக்குக்கு 1 கப் அளவுக்கு திராட்சை சேர்த்துருக்கேன். இந்த கேக்கில் அதிக இனிப்பு நம்ம சேர்த்துக்கிற வாழைப்பழத்துலேருந்தும் மசித்த வாழைப்பழத்துலேருந்தும் தான் நிறைய கிடைக்குது. அதனால் அந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கேக் மோல்டில் போட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தியான பனானா பிரெட் ரெடி ஆகிடும். பாருங்க, ஹெல்த்தியான, அதாவது வெண்ணெய், பால், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் சேர்க்காம, சுகர் சேர்க்காம ஹெல்த்தியான ஒரு பனானா பிரெட்டை தயார் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நல்ல சாஃப்டான பனானா பிரெட் ஈஸியாக வீட்லேயே தயாரிக்க முடியும். தேங்காய் போட்டு பனானா பிரெட் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ப்ரொசீஜர் அதே மாதிரி தான், ஆனால் 1 கப் திராட்சைக்கு பதிலாக 1/2 கப்பு உலர்ந்த தேங்காய் துருவலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய தேங்காய் பனானா பிரெட்டு தயாராகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக எந்த வேணாலும் மிக்ஸ் பண்ணி, எந்த பழங்கள் மிக்ஸ் பண்ணி வேணாலும் இந்த பனானா பிரெட்டை செஞ்சுக்க முடியும். விருப்பப்பட்டீங்கன்னா இதில் நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பனானா பிரெட்டுக்கான சில குறிப்புகள்: உங்களுக்கு விருப்பமான உலர்பழங்கள், நட்ஸ் சேர்த்துட்டு இந்த பனானா பிரெட்டை நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் நல்லா கனிஞ்சு இருந்தால் தான் இந்த பனானா பிரெட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க.
நீங்கள் மேப்பிள் சிரப்புக்கு பதிலாக டேட் சிரப் அப்படி இல்லைன்னா தேன் கூட சேர்த்து இதை செய்யலாம். மேப்பிள் சிரப்புக்கு பதிலாக தேன் அல்லது டேட் சிரப் பயன்படுத்திக்கலாம். அதிக வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய், வெஜிடபிள் ஆயில் போன்றவைகளை நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு அவனும் வித்தியாசமானவை, அதனால் பேக்கிங் டைம் வேறுபடலாம். ஒரு குச்சியால் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து ஒட்டாமல் வரணும், அதுதான் சரியான பதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.